வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம், இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி அகழ்வு குறித்து கரிசனையை வெளியிட்ட தமிழரசு கட்சி. சர்வதேச மேற்பார்வையை கோரி ஜனாதிபதிக்கு கடிதம். ஸ்ரீலங்கா ராணுவத்தினருக்கு தெரிந்தே தமிழர்கள் கொன்று புதைக்கப்பட்டனர். செம்மணி குறித்து CVK சிவஞானம் கருத்து. அமெரிக்க வரிகளை எதிர்கொள்ள ஆதரவளிப்பதாக கூறும் சஜித். ராஜதந்திர முயற்சிகளை மேற்கொள்ளவும் வலியுறுத்தல். யோஷிதவுக்கு எதிரான சொத்து மோசடி குற்றச்சாட்டு வழக்கை மீளப்பெற கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவு. வீட்டில் ஒட்டுக்கட்டும் கருவி பொருத்தப்பட்டுள்ளதாக கூறும் ராமதாஸ். விசாரணை நடத்துவதாகவும் தகவல். துருக்கி அரசுக்கு எதிரான போராட்டத்தை கைவிடும் குர்திஷ் குழு. இன்று முன்னெடுக்கப்பட்ட முதல்கட்ட ஆயுத அழிப்பு. இனி விரிவான செய்திகள். செம்மணி புதைகுழி விசாரணையில் உண்மை, நீதி மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை தமிழரசு கட்சி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. மனித எச்சங்களை அகழும் செயல்முறை குறித்து கரிசனை வெளியிட்டுள்ள இலங்கை தமிழரசு கட்சி சுயாதீன சர்வதேச தடயவியல் மேற்பார்வையின் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளது. செம்மணி புதைகுழி விசாரணையை தாமதமின்றி நடத்துவதற்கு 5 விடயங்களை அடிப்படையாக கொண்டு கோரிக்கை கடிதம் ஒன்றை ஜனாதிபதிக்கு இலங்கை தமிழரசுக் கட்சி அனுப்பியுள்ளது. முதலாவதாக 1999 மற்றும் 2025 வெளியேற்றங்கள் தொடர்பான சட்ட வழக்குகளை கொழும்பு மற்றும் யாழ்ப்பாண நீதிமன்றங்களின் கீழ் ஒரு நீதித்துறை மற்றும் தடயவியல் விசாரணையில் ஒருங்கிணைக்குமாறு கோரப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, விசாரணையின் அனைத்து நிலைகளையும் மேற்பார்வையிடவும், தடயவியல் ஒருமைப்பாடு மற்றும் பொது நம்பிக்கையை உறுதி செய்யவும் சுயாதீனமான சர்வதேச அளவில் தடயவியல் நிபுணர்களை ஈடுபடுத்துமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. மூன்றாவதாக, அனைத்து இடைக்கால மற்றும் இறுதி தடயவியல் அறிக்கைகள், பரம்பரை அலகு சுயவிவரங்கள் மற்றும் அடையாள முடிவுகளை விளம்பரப்படுத்தவும், பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள், குடிசார் சமூகம் மற்றும் சர்வதேச பார்வையாளர்களுக்கான அணுகலை எளிதாக்க வேண்டும் எனவும் இலங்கை தமிழரசுக் கட்சி ஜனாதிபதியை கோரியுள்ளது. நான்காவதாக, 1999 ஆண்டில் அகழ்ந்தெடுக்கப்பட்டு தற்போது பிரித்தானியாவில் கிளாஸ்கோவில் உள்ள எச்சங்களை திரும்பிக் கொண்டு வந்து கண்ணியத்துடன் உறவுகளிடம் கையளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஐந்தாவதாக, தற்போதைய அகழ்வுகளை சர்வதேச தரத்தின் கீழ் நிறைவு செய்வதை உறுதி செய்ய கணிசமாக மேம்படுத்தப்பட்ட நிதி மற்றும் தளபாட வசதிகளை ஒதுக்குமாறும் இலங்கை தமிழரசுக் கட்சி வலியுறுத்தியுள்ளது. 100கணக்கான குடும்பங்கள் காணாமற் போன அன்புக்குரியவர்களை தொடர்ந்தும் தேடுவதாகவும், இந்த கொடூரமான குற்றங்களுக்கு காரணமானவர்களை வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்குமாறும் இந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி MA சுமந்திரன் ஆகியோர் கையொப்பமிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். ஸ்ரீலங்கா ராணுவத்தினருக்கு தெரிந்தே செம்மணி மனித புதைகுழியில் 100கணக்கானோர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கொடூரமான இனப்படுகொலை, மனித படுகொலை, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை அங்கே குடியிருந்த இராணுவங்கள் அந்த காலத்தில் அதிலே தான் இருந்தன. அவை அது அறுதரம் மறுதளிக்க முடியாது. முள்ளி சந்தியில இருந்து செம்மணி வரையிலே அடர்த்தியாக இராணுவ பிரசன்னம் இருந்தது. அவை அந்த இராணுவத்துக்கு தெரியாமல் எதுவும் நடந்திருக்க வாய்ப்பில்லை. அவர்களே தான் இவ்வளவு கொலைகளையும் 300, 400 அல்லது 500, 600 சொல்றார்கள். இந்த அளவுக்கு எண்ணிக்கையான 100கணக்கான சிவிலியன்ஸ்களை, பொதுமக்களை, குழந்தைகள் உட்பட கொண்டு குளித்திருக்கிறார்கள், தாற்றிருக்கிறார்கள் என்ற நிலை இங்கே வெளிவருகிறது. இப்பொழுது வரையிலே இந்த ஆய்விலே 65 உடலங்கள் கண்டெடுக்கப்படுகிறது. இன்னும் மேலும் 100கணக்கிலே அது கண்டெடுக்கப்படலாம் அந்த பிரதேசத்தில் என்று நாங்கள் நம்புகிறோம். இலங்கையில் சிறந்த இணக்கப்பாட்டை எட்டிக்கொள்வதற்கு கட்சி பேதமின்றி எதிர்க்கட்சியாகிய தாமும் ஆதரவு தருவதாக ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்.
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தீர்வை வரி தொடர்பில் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ஏற்றுமதிகளில் 26.4% பங்களிப்பை பெற்றுத்தரும் ஏற்றுமதி தளமாக அமெரிக்கா திகழ்ந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். ஆடைத்துறையில் 60% ஏற்றுமதி தளமாகவும் அமெரிக்கா காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தீர்வை வரி 44%இருந்து 30% குறைந்தமை நல்லதொரு விடயமாகும் எனவும் என்றாலும் இலங்கையுடன் ஏற்றுமதி போட்டியாளர்களாக இருந்து வரும் நாடுகளுடன் ஒப்பிடும் போது தாம் பெற்ற வரிச்சலுகை நியாயமானது தானா என்பது குறித்தும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார். ஜப்பான், மோல்டோவா, புரூனே, தென்கொரியா மற்றும் கசகஸ்தான் ஆகிய நாடுகள் 25%, இந்தியா 26% வரிகளை குறைத்துக் கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்த 3 வாரங்களுக்குள் ஆழமான ராஜதந்திர தலையீட்டை மேற்கொள்ள வேண்டிய தேவை காணப்படுவதாகவும் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். வெள்ளை மாளிகையுடன் நேரடியான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டு இந்த வரி வீதத்தை மேலும் குறைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வரிகளால் நாட்டிற்கு ஏற்படும் பாதிப்புகளை இல்லாது செய்ய வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வர் ஜோசித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபோரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை திரும்பப் பெறுமாறு கொழும்பு உயர் நீதிமன்றம் சட்டமா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரிக்க முதலில் நியமிக்கப்பட்ட நீதியரசர் தற்போது விடுமுறையில் இருப்பதால் வழக்கை ஜூலை 28 மீண்டும் விசாரிக்க நீதிமன்றம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜோசித ராஜபக்ஷ மற்றும் டெய்சி ஃபோரஸ்ட் ஆகியோர் சுமார் 73 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் மற்றும் இடங்களை சட்டவிரோதமாக கையகப்படுத்தியதன் மூலம் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டி சட்டமா அதிபர் வழக்கு தொடர்ந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்வாரி பட்டதாரிகளுக்கான அரச வேலைவாய்ப்பு கிடைக்கப்பெறாமைக்கு கடந்த கால அரசாங்கங்களின் முறைகேடான வேலைவாய்ப்பு நியமனங்கள் காரணமா என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கேள்வி எழுப்பியுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் உரையாற்றிய போதே அவர் இந்த கேள்வியை முன்வைத்துள்ளார். முறையற்ற நியமனங்களை இந்த அரசாங்கம் வழங்குகின்ற அதே சந்தர்ப்பத்தில் உள்வாரி பட்டதாரிகள் ஆகிய நாங்கள் வருடக்கணக்காக பொய் வாக்குறுதிகளால் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே பொறுப்புமிக்க அமைச்சர் என்ற அடிப்படையில் பின்வரும் கேள்விகளுக்குரிய வினாக்களை இந்த உயரிய சபைக்கு தங்களால் வழங்க முடியுமா? முதலாவது கேள்வி, 2020 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு அரசாங்கத்தால் வேலை வாய்ப்புகள், உங்களுடைய அரசாங்கம் அல்ல, 2020 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு அரசாங்கத்தால் வேலை வாய்ப்புகள் நிரந்தரமாக வழங்கப்பட்டிருந்ததா? ஆமனில் எத்தனை வேலை வாய்ப்புகள் எந்தெந்த மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன? இரண்டாவது, 2014 ஆண்டு பல்கலைக்கழக கற்கை நெறிகளுக்கு உள்வாங்கப்பட்ட ஜாழ்ப்பாணம், பேராதனை மற்றும் மட்டக்களப்பு பொது விசேட பட்டதாரிகளுக்கு அந்த நியமனத்தில் உள்வாங்கங்கள் நடந்ததா? அப்படியாயின் எத்தனை மாணவர்கள் உள்வாங்கப்பட்டார்கள்? மூன்றாவது, 2014 ஆண்டு பல்கலைக்கழக நுழைவுக்கு அனுமதிக்கப்பட்ட மாணவர்கள் 2020 ஆண்டு தங்கள் கல்வி பட்டங்களை முடிக்கவில்லை என்பதையும், அவ்வாறாயின் தங்களுடைய சக தர மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தும் அதே வருடத்தில் உள்வாங்கப்பட்ட ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மற்றும் கிழக்கு பேராதனை மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படாதது அரசாங்கத்தின் குறைபாடு, உங்களுடைய அரசாங்கம் அல்ல, அரசாங்கத்தின் குறைபாடு என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அப்படியாயின் கடந்த அரசாங்கத்தின் அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய இந்த அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கைகளை மேற்கொண்டதா என்று கேட்கிறேன். நான்காவது கேள்வி, அதே நேரம் மேல் மாகாணத்திலே முக்கியமான கேள்வி, மேல் மாகாணத்தில் ஆளுநரின் செயற்பாடினால் HNDE கற்கை நெறி மாணவர்களுக்கு மாகாண அமைச்சின் கல்வி செயலாளரினால் நியமனங்கள் வழங்கப்பட்டதா? அவ்வாறாயின் அந்த நியமனங்களில் விவரங்கள் என்ன? எத்தனை நியமனங்கள் வழங்கப்பட்டன? ஐந்தாவது, வடமாகாண பாடசாலையில் 2ஆம் மொழியாக சிங்கள பாட ஆசிரியர் வெற்றிடம் உள்ளது, 400 உள்ளது. தற்போது அரச வேலையில் நிரந்தரமாக மற்றும் வேலை வாய்ப்பு பெறுவதற்காக 2ஆம் மொழியை மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் ஒரு பாடமாக கொண்டிருக்க வேண்டும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட 2ஆம் மொழியை சிங்கள பாடமாக பயின்ற எங்களுடைய மாணவர்கள் இன்று வரை கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு எங்களுடைய தொழில் வாய்ப்பை வழங்க 10-15 வருடங்களுக்கு தொழில் வாய்ப்பினை வழங்காமல் இருப்பதற்குரிய காரணம் என்ன? ஆறாவது, வடமாகாணத்தில் இருக்கின்ற ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு வடமாகாண ஆளுநருக்கு அதிகாரங்கள் இருந்த போதும் அவரை தொடர்பு கொண்ட போது மத்திய அமைச்சின் செயலாளர் அது தொடர்பாக தீர்மானிப்பார் என்றும் கேபினட் அனுமதி தேவை என்றும் சொல்லி இருக்கிறார். அதேவேளை வடமாகாண செயலாளர் இருக்கின்ற வெற்றிடங்களை நிரப்புவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை சீஃப் செக்ரட்டரி. இது தொடர்பாக உங்கள் கருத்து என்ன?
இலங்கையில் மகாபுல புலமைப்பரிசில் நிதியத்தின் கீழுள்ள ஒரு நிறுவனமான ஸ்லிட் தொடர்பான மோசடி குறித்து கடந்த கால அரசாங்கங்கள் மீது மக்கள் கடும் கோபத்தில் உள்ளதாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்ரிபால ஸ்ரீசேன, ரணில் விக்ரமசிங்க மற்றும் கடந்த கால அரசாங்கங்களின் முழு அமைச்சரவை மீதும் மக்கள் வெறுப்பில் உள்ளதாக நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் கூறியுள்ளார். மகாபுல புலமைப்பரிசில் நிதியிலிருந்து ஸ்லிட்டை எடுத்து வரையறுக்கப்பட்ட நிறுவனமாக மாற்றியதற்காக கடந்த கால அரசாங்கத்தின் முழு அமைச்சரவையும் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்டுள்ளதாக வசந்த சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் இந்த மோசடிக்கு பொறுப்பாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏனெனில் கடந்த கால அரசாங்க அமைச்சரவையில் சஜித் பிரேமதாசவும் உறுப்பினராகவும் இருந்தார் எனவும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரத்தில் தொடர்புடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் எதிராக குற்றப்புலனாய்வு பிரிவினர் மற்றும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு ஆகியவற்றில் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். பாதாள உலக குற்றங்கள் மற்றும் உலகளாவிய மோசடி வலையமைப்புகளில் இலங்கையர்கள் சிக்கிய சம்பவங்கள் மலேசியா மற்றும் பாகிஸ்தானில் இடம்பெற்றுள்ளன. ஸ்ரீலங்காவின் பிரபல பாதாள உலக கும்பல் தலைவர்களான ஹெகல் பத்ர பத்மே எனப்படும் பத்மஸ்ரீ பெரேரா மற்றும் கொமாண்டோ சாலிந்த உள்ளிட்ட சில முக்கிய புள்ளிகள் மலேசியாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக பரபரப்பு தகவல்கள் வந்துள்ளன. தெற்காசியாவுடன் தொடர்புடைய ஆட்கடத்தல் மற்றும் ஆயுத கடத்தல் கும்பலை குறிவைத்து மலேசிய அதிகாரிகள் மேற்கொண்ட ரகசிய நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த கைதுகள் நடந்ததாக தெரிகின்றது. கெஹல பத்ர பத்மி மற்றும் கொமாண்டோ சாலிந்த ஆகிய இருவருடன் பத்மிவின் எஜமானி என்று நம்பப்படும் ஹரக்கட்டாவின் மனைவி உட்பட பலர் கைது செய்யப்பட்டதாகவும் இவர்கள் போலி கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி தாய்லாந்துக்கு தப்பிச் செல்ல முயன்ற போது கோலாலம்பூர் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. கைதானவர்களில் இலங்கையில் தீவிரமாக தேடப்பட்ட செவ்வந்தி எனப்படும் இசாராவும் இருப்பதாக தகவல்கள் தெரிவித்த போதிலும் இந்த செய்தி உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த வருட ஆரம்பத்தில் கொழும்பு நீதிமன்ற வளாகத்திற்குள் வைத்து இன்னொரு பாதாள உலக குழு தலைவர் கணைமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்னால் ஹெகல் பத்ர பத்மி இருப்பதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டாலும் ஸ்ரீலங்கா அதிகாரிகளுக்கு மலேசியா இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தல்களை வழங்கவில்லை. வரலாற்று பாரம்பரியத்துடன் இயல்பான உறவு இல்லாமல் ஒரு சமூகமாக முன்னேறுவது சாத்தியமில்லை என்றும் அதற்கேற்ப நாட்டின் அபிவிருத்தி பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க ருகுணு கதிர்காமம் புனித ஸ்தலத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம விகாரைக்கு சென்று மத அனுஷ்டானங்களில் ஈடுபட்ட ஜனாதிபதி வருடாந்த எசல பிரகராவின் இறுதி ரந்தோலி பிரகராவை பார்வையிட்டார். இதன் பின்னர் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி ஒரு நாட்டை அதன் வரலாற்று பாரம்பரியத்தின் அடிப்படையில் மாத்திரமே முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என்றும் தெரிவித்தார். உலகில் வளர்ச்சி அடைந்ததாக கருதப்படும் ஒவ்வொரு நாடும் அதன் வரலாற்று பாரம்பரியத்தை பாதுகாப்பதுடன் அதன் மீது கட்டி எழுப்புவதன் மூலமே அந்த வளர்ச்சியை அடைய எதிர்பார்க்கின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஒரு நாடாக நாமும் எமது வரலாற்று பாரம்பரியத்தை அடிப்படையாக கொண்டு அபிவிருத்தி பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றும் அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். சமூகத்தை ஒரு கலாசார சமூகமாக மாற்ற புத்த மதம் உதவியது என்றும் பௌதீக வளங்களை முழுமைப்படுத்த முயற்சிக்கும் சமூகத்தில் மறைந்து வரும் சமூக மதிப்புகள் மற்றும் பண்புகள் மீண்டும் மீட்சி பெற இவ்வாறான கலாசார நிகழ்வுகள் வாய்ப்பளிக்கின்றன எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். 2186 வருடங்களாக ருகுணு கதிர்காம பிரகரா சுமார் 100 தலைமுறையாக நடைபெற்று வருவதுடன் இந்த கலாசார நிகழ்விற்கும் மக்களின் வாழ்வியலுக்கும் உள்ள தொடர்பு காரணமாகவே இந்த பிரகராவை நடத்துவது சாத்தியமாகியுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவை நோக்கிய இலங்கை ஏற்றுமதிகளுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள 10% வரி எதிர்வரும் 1ஆம் திகதி முதல் 30% உயர்வடையவுள்ள நிலையில் இந்த வரி உயர்வுக்கு பதிலடி வழங்கி அமெரிக்க இறக்குமதி பொருட்களுக்கான வரிகளை அதிகரிப்பது குறித்து அரசாங்கம் நினைத்து கூட பார்க்கவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் இந்த அறிவிப்பானது அமெரிக்காவிடம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சரணாகதி அடையும் நிலையை வெளிப்படுத்தியுள்ளது. அத்துடன் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் கோரியது போல அமெரிக்காவின் இறக்குமதிகளை அதிகரிப்பது குறித்தும் அமெரிக்காவில் ஸ்ரீலங்காவின் தொழிற்சாலைகள் குறித்தும் அடுத்த வாரம் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் எனவும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான வரி பேச்சுவார்த்தைகளை அரசாங்கம் தவறாக கையாண்டதால் வரி உயர்வு வந்ததாகவும்
அமெரிக்காவிடமிருந்து அரசாங்கம் நன்மைகளை பெற தவறியமை ஆட்சி தரப்பின் திறமையின்மை ஒரு சான்று என எதிர்க்கட்சிகள் கண்டித்துள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா அறிவித்துள்ள 30% வரியின் தாக்கத்தால் இலங்கையில் ஏற்படக்கூடிய வேலைவாய்ப்பு இழப்பு மற்றும் பொருளாதார தாக்கம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்று மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க கூறியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. அமெரிக்காவுடன் எதிர்வரும் நாட்களில் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வில் உரையாற்றிய போதே பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த இதனை குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவுடன் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார். இந்த கால வரையறைக்குள் இலங்கை இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தவறினால் நாட்டின் ஏற்றுமதிகளுக்கு 30% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அரசாங்கம் தனது கடிதமூடாக அறிவித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனவே ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னர் மேலும் வரிச் சலுகைகளை பெறுவதற்காக ஸ்ரீலங்கா அரசாங்கம் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையை தொடரும் என பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த மேலும் சுட்டிக்காட்டினார். தனது வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தப்பட்டுள்ளதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் வைத்தியர் ராமதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மகனும் கட்சியின் தலைவருமான அன்புமணியுடனான முருகல் தீவிரமடைந்துள்ள பின்னணியில் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மாவட்ட பொதுக்குழு கூட்டங்களில் கலந்து கொண்டு வருகின்றார். இந்த நிலையில் கும்பகோணத்தில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார். கடலூர் மேற்கு மாவட்ட பாமக மற்றும் வன்னியர் சங்க பொதுக்குழு கூட்டம் இன்று விருத்தாசலம் பொன்னேரி பைபாஸ் வீதியில் உள்ள திருமண மகாலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, வன்னியர் சங்க தலைவர் பூதா அருள்மொழி, கடலூர் மேற்கு மாவட்ட பாமக செயலாளர் சுரேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் உரையாற்றிய வைத்தியர் ராமதாஸ் வீட்டிற்குள் தாம் இருக்கும் இடத்திலேயே ஒட்டு கேட்கும் கருவியை வைத்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். அதை யார் எதற்காக வைத்தார்கள் என்பதை ஆராய்ந்து வருகின்றோம் எனவும் அது லண்டனிலிருந்து வந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். துருக்கியில் கடந்த 40 ஆண்டுகளாக சுதந்திர தேசத்திற்காக போராடி வந்த குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சி அமைப்பு தமது ஆயுதங்களை கைவிடும் செயற்பாட்டை ஆரம்பித்துள்ளது. ஈராக்கின் வடக்கு குர்திஸ் பிராந்தியத்தில் போராளிகள் அடையாள ஆயுத குறைப்பை ஆரம்பித்து துருக்கியுடனான பல தசாப்த கால போரை முடிவுக்கு கொண்டு வந்தனர். குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சியினர் ஆயுதங்களை கைவிடுவதற்கான முதற்படி செயற்பாட்டை ஆரம்பித்துள்ளனர். இதன் மூலம் துருக்கி அரசுக்கு எதிரான 4 தசாப்த கால ஆயுத போராட்ட அத்தியாயம் நிறைவுக்கு வருகின்றது. இந்த போராட்டத்தில் இதுவரை 40,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். ஈராக்கின் வடக்கு குர்திஸ் பிராந்தியத்தில் இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற சிறிய விழாவில் 20 முதல் 30 போராளிகள் தமது ஆயுதங்களை எந்தவொரு அரசாங்கத்திடமோ அல்லது அதிகாரியிடமோ ஒப்படைப்பதற்கு பதிலாக அவற்றை அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அடையாள செயல்முறையானது இறுக்கமான பாதுகாப்பின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் கோடை காலத்திலும் இந்த செயல்முறை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. துருக்கி ஜனாதிபதி ரெசெப் தய்யிப் எர்டோகன் இந்த செயற்பாட்டை வரவேற்றுள்ளதுடன் இது நாட்டில் காணப்பட்ட இரத்த களரியை முடிவுக்கு கொண்டு வரும் என கூறியுள்ளார். இந்த நடவடிக்கையானது முழு பிராந்தியத்திற்கும் பயனளிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சி அமைப்பு கடந்த மே மாதம் தமது ஆயுத போராட்டத்தை கைவிடுவதாக அறிவித்ததை அடுத்து இன்று முதல் கட்டமாக ஆயுத அளிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். செம்மணி அகழ்வு குறித்து கரிசனையை வெளியிட்ட தமிழரசு கட்சி சர்வதேச மேற்பார்வையை கோரி ஜனாதிபதிக்கு கடிதம். ஸ்ரீலங்கா ராணுவத்தினருக்கு தெரிந்தே தமிழர்கள் கொன்று புதைக்கப்பட்டனர். செம்மணி குறித்து CVK சிவஞானம் கருத்து. அமெரிக்க வரிகளை எதிர்கொள்ள ஆதரவளிப்பதாக கூறும் சஜித் ராஜதந்திர முயற்சிகளை மேற்கொள்ளவும் வலியுறுத்தல். யோஷிதவுக்கு எதிரான சொத்து மோசடி குற்றச்சாட்டு வழக்கை மீளப்பெற கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவு. வீட்டில் ஒட்டுக்கேட்கும் கருவி பொருத்தப்பட்டுள்ளதாக கூறும் ராமதாஸ் விசாரணை நடத்துவதாகவும் தகவல். துருக்கி அரசுக்கு எதிரான போராட்டத்தை கைவிடும் குர்திஷ் குழு இன்று முன்னெடுக்கப்பட்ட முதல் கட்ட ஆயுத அளிப்பு.
இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.